ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பேசிக்கே தெரில அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை வந்து எப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல். இது ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய டூல்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காகவும் அண்ட் பேக்ரவுண்டு கலர் வந்து ஒயிட்டாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நாம் டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் டி பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை வந்து டிஃபால்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்து இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் யூஸ் பண்ண வேணாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்டை நம்ம வந்து டீப்பாக செக் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஃபோர்க்ரவுண்டை நம்ம எப்படி பிக் பண்ணுவோம் அண்ட் பேக்ரவுண்டை எப்படி பிக் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே ஃபோர்க்ரவுண்டுக்கு வந்து மேலே இருக்கிற இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஒன்று வந்து செலக்ட் பண்ணுவோம். பேக்ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு கலரை வந்து நம்ம ரீபீட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்போயுமே வந்து யூஸ்வலாக வந்து ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்டை வந்து இப்படி தான் நம்ம வந்து பிக் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரஷ் டூலை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ப்ரஷ் டூலில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஃபோர்க்ரவுண்டில் ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுவோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஈஸியான ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆல்ட்டு ஷிஃப்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டு கீபோர்டில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம தேவையான கலரை வந்து நம்ம இந்த மாதிரி பிக் பண்ணிக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு கலரை வந்து பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோர்க்ரவுண்டை வந்து இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து திரும்ப வந்து டிஃபால்ட் கலருக்கு வந்துடுறேன். ஸோ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் போயிட்டு இந்த இடத்துல கலர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணோம்னாலே இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் வரும். ஆர்ஜிபி அப்படின்ற வேல்யூவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் போதும் நமக்கு தேவையான கலர் வந்து இந்த இடத்துல ஃபோர்க்ரவுண்டு கலரை வந்து நம்ம பிக் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இந்த மாதிரியும் நம்ம வந்து ஃபோர்க்ரவுண்டு கலரை பிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் மூலமாகவே வந்து நம்ம ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்டை சிங்கிள் கிளிக் மூலமாகவே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டில் போயிட்டு இந்த இடத்துல கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இதற்கான ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் கே. கீபோர்டில் ஆல்ட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான மெனுவில் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் ஃபார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் மெனு ஒன்று இருக்கும். இந்த ட்ராப் டவுன் மெனுவில் டூல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டூல்ஸினுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிக்கர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனையும் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கீயை வந்து செட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிக்கருக்கு கே அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துட்டேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் பிக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என் அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அக்செப்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மெனு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் பிக் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபோர்க்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் பிக்கருக்கான ஆப்ஷன் வந்துடுச்சு. ஸோ கலர் பிக்கர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பேக்ரவுண்டுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். என் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி
கொடுத்துட்டு ஓகே பண்ணோம்னா பேக்ரவுண்ட் கலரும் செட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இந்த சேஞ்சஸை லெஃப்ட் சைடில் இந்த ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸில் வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோட்டோஷாப்பினுடைய ஷார்ட்கட்ஸை வந்து நம்ம ஒரு லேஅவுட்டாகவும் எடுத்து செக் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண சேம் அதே ஆப்ஷன் தான். Alt Control Shift K அல்லது எடிட்டில் போங்க, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே சம்மரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சம்மரைஸ் அப்படிங்கிறது மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் வந்து கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபைலை வந்து ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ப்ரௌசர் அல்லது ஃபயர்பாக்ஸ் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி அது வந்து அதுவே ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற கீபோர்டினுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதில் வந்து விசிபிளில் வரும். இப்போ நாம் செட் பண்ண அந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு எண்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிக்கர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் பிக்கர் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து காமிக்கும். ஸோ இந்த போல் நம்ம இன்னும் கொடுக்காமல் இருக்கிற அதாவது வந்து ஷார்ட்கட் செட் பண்ணாத ஏதாச்சும் டூல்ஸுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்தெந்த டூலுக்கெலாம் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம அது உள்ளே போய்ட்டு அந்த டூல்ஸ் உள்ளவே செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம டைரெக்டாக இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்னும் டீப்பாக வந்து இந்த ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்டை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து இன்னும் டெப்த்தாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்படின்னு ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே நீங்கள் மறக்காமல் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பதில் சொல்கிறேன். அடுத்து இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.